வெல்கம் டு ராமசாமி சான்ஸ்கிரிட் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பாகம் 1ல் பர்ஷியா 3rd பேப்பர் சான்ஸ்கிரிட் லோகோத்யா சமஸ்கிருதத்தின் பழமொழிகளாக பார்த்துட்ருக்கோம். அது சங்கனாயோ விதக பிரயக, திருடமாக சங்கமித்து கொள்வது ஈசனின் சகாயத்தை பெறும். அது திருடமாக சங்கமித்துக் கொள்வது ஈசனோட உதவியை பெறும், சகாயத்தை பெறும். ராமக பிரயோக, ராமக சேத்தும் சஹாரே பவந்த. உபயோகம், ராமன் கடலில் பாலம் கட்டினார். ராமன் கடலில் பாலம் கட்டினார். தமைத சங்கி சத்திர சம்சாய கர்த்து அவசியகதா. கெட்ட புத்தி உள்ளவர்களின் சந்தேகத்தை நிவர்த்திப்பது கஷ்டம். பிரயோக, அதாவது கெட்ட புத்தி உள்ளவர்கள் சந்தேகத்தை நிவர்த்தி ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. பிரயோக, தம் பிரயத்தனேன் சமாதானி ந சஃலதா அலபத் யதக இமே பஸ் சிஷ்யாக கர்து அவசிய. அவன் முயற்சியால் நிறைவேற்றினாலும் வெற்றி அடையவில்லை. வெற்றி அடைய முடியல. ஏனெனில் தீய சந்தேகங்களால் மூடப்பட்ட சந்தேகங்கள் செய்ய இயலாது. ஏன்னா தீய சந்தேகங்களால் மூடப்பட்ட சந்தேகங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்க. दुख मन्यदासन छत्रो सुनिध स्वल्प भोजन है. இரவில் அதிகம் சாப்பிடுவது கெடுதல். அதாவது நைட்டில் ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதிகமாக கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா தூங்கலாம். கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா தூங்கலாம். பிரயோக, தேவதக சமய சுவாபிதீக ஜகதி ச. தேவன் காலத்திலும் தூங்கியும் விழித்தும் செய்கிறான். தேவன் காலத்திலும் தூங்கியும் விழித்தும் செய்கிறான். அது கடவுள் நேரத்துக்கு தூங்கியும் தூங்குறதும் விழிக்கிறதும் செய்கிறார். துக சஞ்ஞாத்த ஏகாகி வரம். கெட்டவனின் சகாயத்தை காட்டிலும் தனித்திருப்பதே நலம். பிரயோக, சுரேஷாய ஏகாந்த வாசோ ரோச்சதே யதக
ஏகாக்கி வரம். தேவனுக்கு தனிமையில் வாழ்தல், அது இது பிரயோகம், இது உபயோகம். தேவனுக்கு தனிமையில் வாழ்தல் விரும்பப்படுகிறது. ஏனெனில் தீய சகவாசத்தை விட தனிமை மேலானது. அதை கடவுள் கொண்டு தனிமையில் வாழறது விரும்பப்படுகிறது. ஏன்னா தீய கெட்டவங்க சகவாசத்தை விட தனியாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் நோட் பண்ணிக்க. உபயோகம் இது. உபயோகம். நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிங்க. दुश्मन से शिष्य से देना किच्चा चोद सोनू दी जित्री வேலையற்ற சோம்பல் மனிதன் கெட்ட காரியங்களில் ஈடுபடுகிறான். அதாவது வேலையற்ற சோம்பேறியெல்லாம் கெட்ட காரியத்தில் ஈடுபடுறாங்க. பிரயோக அலசக சக சௌர்பி சௌர்ப கர்மணி பிரவர்த்ததே ஸ்ம யதக துஷ்கர்ம शिष्यते देन न किच्छदा नु दिष्टதி உபயோகம். இந்த பிரயோகம், இது உபயோகம். சோம்பேறி திருட்டு செயலில் ஈடுபட்டான். ஏனெனில் தீய செயலில் சீடத்தன்மையால் ஒன்றும் நிறைவேற்ற இயலாது. சோம்பேறி திருட்டு செயலில் ஈடுபடுறான். தீய செயலால் சீடர்கள், அதாவது மாணவர்கள் தன்மையால் ஒன்றும் தீய செயலில் சீடத்தன்மையால் ஒன்றும் நிறைவேறாது. அதாவது மாணவர்கள் தீய செயலில் ஈடுபட்டாலும் ஒன்றும் நிறைவேறாது. வேறு வித்யதே லோகோ பவர்த்த புனேரவி விழி பிறண்டால் முனிவர்க்கு கேடு விளையும். அதாவது விழி பிறண்டால் முனிவருக்கு கேடு விளையும் சொல்கிறாங்க.
प्रयोग कृते भोजने स साधुराणि दश्य स्वर्ण பாகரத்தை. இதோட மீனிங் வந்து அடுத்த பேஜில் இருக்குது. இப்போதைக்கு இதை நோட் பண்ணிங்க. உபயோகம் உணவு முடித்த பின் உபயோகம் உணவு முடித்த பின் பசியோடு இருந்தாலும் அவனுடைய பொன்மாலையை பறித்தான். அதாவது உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் பசி இருந்தால் கூட பொன்மாலையை பறித்து கெட்ட பேர் வாங்கினான். அவனுடைய பொன்மாலையை பறித்தான். அவன் பொன்மாலையை பறித்து கெட்ட பேர் வாங்கிட்டான். துர்சிதா அநாயாசேன தி கந்து சவ்ய சுலபமாக கெட்ட வழியில் செல்ல முடியும். பிரயோக அசத்திய பாஷாணம் பாலாக சித்மஷ சீஷதார்த்தே யதக துஷிஷ்ய அநாயசே ஜவி கந்து சகய உபயோகம். இது வந்து பிரயோகம், இது உபயோகம். பிள்ளைகள் பொய் பேசுவதை விரைவில் கற்றுக்கொள்கிறார்கள். பிள்ளைகளில் வந்து பொய் பேசுகிறது வந்து ரொம்ப கற்றுக்கிறாங்க. சுலபமாக வழியில் கெட்ட வழியில் செல்ல முடியுங்கிறது தான் அதை பற்றி சொல்கிறாங்க. பிள்ளைகள் பொய் பேச விரைவில் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் தீய கல்வி எளிதாக பரவக்கூடியது. தீய கல்வி வந்து ரொம்ப ஈஸியாக பரவக்கூடியது. தீய கல்வி எளிதாக பரவக்கூடியது. பிள்ளைகள் பொய் பேசுவதை விரைவில் கற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் தீய கல்வி எளிதாக பரவக்கூடியது. துர்ஜனோ யதா குத்ரிம சாதுதா பிரதர்ஷயதி ததா ச துஷ்டவர பவதி. கெட்டவன் சாது போல் நடிக்கும்பொழுது அவன் மிகவும் என்றாகிறது. மிகவும் கெட்டவன் என்றாகிறது. கெட்டவன் சாது போல் நடிக்கும்போது அவன் மிகவும் கெட்டவன் என்றாகிறது. எல்லாம் நோட் பண்ணிங்க. இது பிரயோக உபயோகம் அடுத்த பேஜில் இருக்குது. இப்போதைக்கு நோட் பண்ணிங்க. கெட்டவன் சாது போல் நடிக்கும்பொழுது அவன் மிகவும் கெட்டவன் என்றாகிறது.
प्रयोग रावण सीता वहना वेलाय संव्यसी रूप दरो भी वयद आसीत உபயோகம் சீதையை பறித்த காலத்தில் சன்னியாசியின் ரூபம் எடுத்திருந்ததாலும் ராவணன் பயத்தை உண்டாக்கினான். சீதையை பறித்த சீதையை கடத்தின் போன காலத்தில் ராவணன் சன்னியாசி போல் ரூபம் எடுத்து எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.